நாளை கொண்டாடப்படவிருக்கும் நாட்டின் 68வது தேசிய தினத்தை முன்னிட்டு, இன்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேசிய தின உரையை நிகழ்த்துகிறார். முன்னதாக இந்த தேசிய தின உரை வெறும் சாதாரண உரை மட்டுமல்ல, கடந்த கால போராட்டங்களை நினைவு கூறவும், தேசபக்தியை வளர்க்கவும், பிரகாசமான எதிர்காலத்திற்கான நாட்டின் உறுதியை வலுப்படுத்தவும் ஒரு தளம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து உள்ளூர் ஊடக சேனல்களிலும் உரையை நேரடியாக பின்தொடரவும், மடானியின் உணர்வுடனும் உண்மையிலேயே சுதந்திரமான ஆன்மா உடனும் நமது நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தின உரை இன்று காலை 11 மணிக்கு அனைத்து உள்ளூர் ஊடக சேனல்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் அழியும் காலம் வரையில் மலேசியாவில் நிலநடுக்கம் வரவே வராது என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை என்றும், ஆதலால் பூகம்பம் உட்பட இயற்கை பேரழிவுகளின் அபாயத்தை மலேசியா எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngah கோர்மிங் வலியுறுத்தியுள்ளார். ஜோகூரின் சிகாமாட்டை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நேற்று வெள்ளிக்கிழமை வரையில் மிதமான நிலநடுக்கங்கள் உலுக்கியிருப்பதை தொடர்ந்து அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். அவ்வப்போது நிலநடுக்கங்களும் சுனாமியும் ஏற்பட்டு வரும் ஒரு நாடாக மலேசியா இல்லை என்றாலும், அப்படி நடக்கும் என்று ஒன்று இருந்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும் என்று ngah எச்சரிக்கை விடுத்தார். உலகம் அழியும் காலம் வரையில் நிலநடுக்கத்தினால் மலேசியா பாதிக்கப்படாது என்று நாம் கருதிவிட முடியாது என்றும், உண்மை இதுதான் என்றும், அதாவது பூமி பந்து சுழன்று கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் உள்ள வீடமைப்பு மற்றும் ஊராட்சி மன்றத்துறை அமைச்சில் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் போது ngah இதனை தெரிவித்தார். நாட்டில் நிகழக்கூடிய சாத்தியமான இயற்கை பேரிடர்களுக்கு எதிராக மக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதோடு, அதை எதிர்கொள்ள தயார் நிலையிலும் இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். நாளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படவிருக்கும் 100 வெள்ளி ரஹ்மா ஆசாஸ் நிதி உதவி திட்டமான சாரா மூலம் நாட்டு மக்கள் நாடு முழுமையிலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 4600 கடைகளில் பொருட்களை வாங்கலாம். இதற்கு முன்னர் மொத்தம் 4100 கடைகள் மட்டுமே இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த வேளையில், தற்போது அந்த எண்ணிக்கை 4600ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கும் மேற்பட்ட மலேசியர்களின் மை கார்டுகளில் இந்த 100 வெள்ளி பணம் இயல்பாகவே வரவு வைக்கப்படும். இப்பணத்தை கொண்டு அவர்கள் இந்த 4600 கடைகளில் குறிப்பிட்ட பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் நேற்று தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி மலேசியாவில் மரண தண்டனை பெற்றவர்கள் பட்டியலில் 1300க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலோர் ஆண்கள் என்பதோடு, பாதிக்கும் மேற்பட்டவர்கள் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். சிறைச்சாலை துறையின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 829 மலேசியர்கள் மற்றும் 485 மலேசியர்கள் அல்லாதவர்கள் உட்பட 1314 பேர் மரண தண்டனை கைதிகள் பட்டியலில் இருந்தனர் என்று டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார். மரண தண்டனை கைதிகளில் 1192 பேர் ஆண்கள் என்றும், மீதமுள்ளவர்கள் பெண்கள் என்றும் அவர் கூறினார். IS எனப்படும் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த குற்றத்தையும், அந்த இயக்கம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்திருந்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்ட வேலையில்லாத நபர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஹஸ்புல்லா ஹசான் எனும் 46 வயது அந்த நபருக்கு IS பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த முதல் குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையையும், அந்த இயக்கத்துடன் தொடர்புடைய பொருட்களை வைத்திருந்த இரண்டாவது குற்றத்திற்காக 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிபதி நூருல் ஹுடா நூராயினி முகமது நோர் விதித்தார். அந்நபர் கைது செய்யப்பட்ட நாளான 2023ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதியில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக இத்தண்டனையை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி கோலாலம்பூரில் சமூக ஊடகம் மூலமாக அந்த பயங்கரவாத இயக்கத்தை ஆதரிக்கும் வகையிலான பதிவுகளை ஹஸ்புல்லா தமது முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தார். இரண்டாவது குற்றத்தை 2024ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி அவன் புரிந்தான். ஜோகூரில் சிகாமட் ஃபெல்டா பாலோங் தீமாவ் திகா எனும் இடத்தில் IS பயங்கரவாத இயக்கம் சம்பந்தப்பட்ட 143 புகைப்படங்களையும் 3 காணொளிகளையும் தன்னுடைய 2 கைபேசிகளில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்தான்.
பினாங்கு புக்கிட் மத்தாஜாம் பிராய் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நேற்று ஒரு டிரெய்லர் லாரி மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் அவரது மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்தது. இந்த விபத்தில் 28 வயது ஷாகிம் ருஸ்மான் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்தார் என்றும் லாரி ஓட்டுநருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு மோட்டார் சைக்கிளை ஓட்டிய 37 வயதுடைய ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.